ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. ரொம்ப அற்புதமான இந்த நாள்ல இந்த 2 பொருட்களை எரித்தா குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும். எல்லோருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன பரிகார முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆவணி பௌர்ணமி தினத்துல என்ன மாதிரி பொருட்களை எரித்து என்ன மாதிரி வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். செப்டம்பர் 7ஆம் தேதி ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதி. அந்த நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு செய்யறதுக்கு யாருமே தவறக்கூடாது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டுக்கும் சிறந்த ஒரு நாள், மகாலட்சுமி வழிபாட்டுக்கும் சிறந்தது. இந்த வழிபாட்டோட சேர்த்து இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நம்மளோட கடன் பிரச்சனையை தீர்க்குவதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற பத்தியும், அது மூலயமா எல்லா விதமான கடவுளோட அனுகிரகத்தையும் எப்படி பெற போறோம் அப்படிங்கிற பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவா பௌர்ணமி அப்படிங்கிறதே சிறப்பு தான். அப்படி வரக்கூடிய பௌர்ணமி எந்தெந்த மாதங்கள்ல வருது அப்படிங்கிறத பொறுத்து அதோட பலன்கள் வேறுபடும். சித்திரை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமியை எடுத்துக்கிட்டு சித்திரகுப்தர் அவதரிச்ச நாளா நம்ம வழிபாடு நடத்துவோம். நம்மளோட பாவங்கள் எல்லாம் விலக்கிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு நாள். ஆக மொத்தத்துல பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே முழு நிலவு பிரகாசமா எப்படி ஜோரா தெரியுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் பிரகாசமாக மாற்றக்கூடிய அற்புதமான நல்ல நாள். பௌர்ணமி நாட்கள்ல மாலை நேரத்துல வழிபாடு செய்யறது தான் உகந்தது. காரணம், மாலை ஒரு 6-7 மணிக்கெல்லாமே இந்த பௌர்ணமி நிலவு முழு நிலவு ரொம்ப பிரகாசமா தெரிய ஆரம்பிச்சிடும். அது எந்த அளவுக்கு ரொம்ப வெளிச்சமா ஒளிமயமா இருக்குதோ அந்த நேரத்துல நம்ம வழிபடும் போது நம்ம வாழ்க்கையும் ஒளிமயமா பிரகாசமா மாறும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. முதல்ல பௌர்ணமி திதி எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். செப்டம்பர் 7ஆம் தேதி அதிகாலை 1:49 ஆரம்பிக்கக்கூடிய இந்த பௌர்ணமி திதி மறுநாள் அதிகாலை 12:32 வரைக்கும் இருக்கு. ஆக மொத்தத்துல நீங்க ஞாயிற்றுக்கிழமை தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா கால் எடுத்து வைக்கிறதே பௌர்ணமி திதியில தான் கணக்கெடுத்து வைப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால மாலை 4:30 6 மணி வரைக்கும் ராகு காலம், மதியம் 12 1:30 மணி வரைக்கும் யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல தாராளமா பௌர்ணமி திதிக்கான வழிபாடு நீங்க செய்யலாம். அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது பித்ருக்களுக்கான வழிபாடு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பௌர்ணமி திதியில என்ன மாதிரி வழிபாடு செய்யணுங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். இந்த பௌர்ணமி திதியில நம்ம எல்லா விதமான கடவுளையும் வணங்கலாம். குலதெய்வம், அம்பாள், அம்மன், விநாயகர், சிவபெருமான், குறிப்பா சிவன் வழிபாடு ரொம்ப முக்கியம். இருள்ல இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா மாதம் மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியை நீங்க தவற விடக்கூடாது. எல்லாருமே இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி சித்திரை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி இல்லாம மற்ற மாதங்கள்ல குறிப்பா ஆவணி, புரட்டாசி இது மாதிரி மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி திதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்யறதால இதுவரைக்கும் இருந்து வந்துட்டு இருந்த எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். அதுக்கு இந்த ஆவணி பௌர்ணமியும் விதிவிலக்கு கிடையாது அப்படிங்கிறத நம்ம நம்பிதான் ஆகணும். அப்பேற்பட்ட ஆவணி பௌர்ணமியில நாம செய்யக்கூடிய இறை வழிபாடு ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நாம பண்ணக்கூடிய சில தாந்திரிக விஷயங்கள், பரிகார விஷயங்கள் எல்லாமே நமக்கு பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்துடும். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு பரிகாரத்தை செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி அன்னைக்கு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல பண்றது விசேஷம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் மொத்தமாவே 2 பொருட்கள் தான். அதுல ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம், அடுத்ததா 5 எண்ணிக்கையில கிராம்பு தேவைப்படும். பௌர்ணமி தினம் சொன்னாலே மாலை நேரம் ரொம்ப சிறப்பு. ஆக மொத்தத்துல இந்த பரிகாரத்தை செப்டம்பர் 7ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு மேல செய்யறதுக்கு தயாரா இருங்க. வழக்கம் போல பௌர்ணமிக்கு பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செஞ்சுட்டு விளக்கேத்தி வச்சிடுங்க. அம்பாளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கலாம். இல்லனா ஏதாவது பழ வகைகளை நைவேத்தியமா படைக்கலாம். யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யறது சிறப்பு. ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் 5 கிராம்பையும் நீங்க எடுத்து உங்களோட உள்ளங்கையில வச்சுக்கிட்டு நீங்க உங்க தலைய 5 முறை சுற்றணும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பச்சை கற்பூரத்தையும் 5 எண்ணிக்கையில எடுத்திருக்கக்கூடிய அந்த கிராம்பையும் சின்னதா ஒரு மண் அகல் விளக்குலையோ இல்ல ஒரு கிண்ணத்திலையோ அந்த 2 பொருட்களையும் போட்டு பூஜை அறையில ஒரு 5-10 நிமிஷம் வச்சு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறமா 6:30 மணிக்கு மேல முழு நிலவு எங்க பிரகாசமா தெரியுதோ, அதாவது உங்க வீட்டுல இருந்து மொட்டை மாடியிலையோ இல்ல உங்க வீட்டோட நிலைவாசற்படியில இருந்து எங்க இருந்து பார்த்தா அந்த முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ அந்த இடத்துக்கு போயிட்டு கிண்ணத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தையும் அந்த கிராம்பையும் சந்திர பகவானை நோக்கி உங்க கையால ஏந்தி காமிக்கணும். அந்த நேரத்துல ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக
இந்த ஒரு மந்திரத்தை ஒரு 3 முறை உச்சரிச்சுட்டு, சந்திர பகவானே, நீங்க எப்படி முழுநிலவு பிரகாசமா இன்னைக்கு ஜொலிக்கிறீங்களோ, ஒளிமயமா இருக்கீங்களோ, அதே மாதிரி எங்க வாழ்க்கை இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வரணும். கஷ்டப்படக்கூடிய எங்க வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வரணும்னு சந்திர பகவானை வேண்டிக்கோங்க. இன்னொரு பக்கம் பௌர்ணமி தினம் அப்புறம் அமாவாசை தினங்கள்ல சந்திர பகவானை வணங்குறதால இன்னொரு நல்ல விஷயமும் நடக்கும். சந்திர பகவான் மனோகாரகன்னு அழைக்கப்படக்கூடியவர். அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், தீராத பிரச்சனை, சஞ்சலங்கள் இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் சந்திர பகவான் தான். குடும்பத்துல ரொம்ப நாட்களாவே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரச்சனை ஏற்படுது. கணவன் மனைவி கிடையில ஒற்றுமை இல்ல. பயம் பதட்டம் அதிகமா இருக்கு. மனசு அலைப்பாயுது. இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த நேரத்துல, அதுவும் பௌர்ணமி நேரத்துல முழு நிலவு பிரகாசமா தெரியக்கூடிய அந்த நேரத்துல நீங்க உள்ளங்கையில வைத்திருக்கக்கூடிய அந்த 2 பொருட்களையும் சந்திர பகவான் நோக்கி ஏந்தி உங்க கோரிக்கையை முன் வச்சிடுங்க. அதுக்கப்புறமா உங்க வீட்டோட பூஜை அறைக்கு நீங்க மறுபடியும் வந்துடணும். குடும்பத்துல ஒரு 5 நபர்கள் இருக்கீங்கன்னா, குடும்ப தலைவரோ தலைவியோ அந்த 2 பொருட்களையும் உங்களோட உள்ளங்கையில இறுக்கமா மூடிக்கிட்டு, இடது பக்கம் 3 முறை, வலது பக்கம் 3 முறைன்னு உங்க தலைய சுத்தணும். குடும்பத்துல கூட எல்லா நபர்களையும் உங்க வீட்டோட மெயின் ஹால்ல அமர வச்சு, எல்லா நபர்களுக்கும் தலையில இடது பக்கம் 3 முறை, வலது பக்கம் 3 முறை திருஷ்டி சுத்துற மாதிரி சுத்தணும். அப்படி செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு அவங்களாவே தலையில 3 முறை இடது பக்கம், வலது பக்கம் சுத்திக்கலாம். அதுக்கப்புறமா இந்த 2 பொருட்களையும் அந்த மண் அகல் விளக்குலையோ, இல்லைன்னா தேங்காய் ஓடு கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க, அதுல போட்டோ ஒரே ஒரு சொட்டு நெய் ஊற்றி அதை நெருப்பு மூட்டி எரிய விடணும். அப்ப ஒரு ஜோதி உருவாகும். பிரகாசமா இருக்கும். அதை குடும்பத்திற்குரிய எல்லா நபரும் அமர்ந்து பார்க்கலாம். அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சாம்பல் உருவாகும். அதை பத்திரப்படுத்தி வைக்கிற கட்டாயம் கிடையாது. அதை தண்ணியில கரைச்சி விட்டுறலாம். பக்கத்துல கிணறு இருக்கு, ஆறு, ஏரி, குளம் இருக்குனாலும் அங்க விட்டுக்கலாம். அதுக்கு சந்தர்ப்பம் இல்லாதவங்க கண்டிப்பா ஒரு சில வீடுகள்ல பூந்தொட்டி இருக்கும், செடி இருக்கும். அந்த தொட்டியில கூட, அந்த மண்ணுல கூட இதை போட்டுடலாம். மாலை 6:30க்கு சந்திர பகவான் உதயமாகக்கூடிய அந்த சந்திர உதயத்தப்ப ஒரு 5 நிமிஷத்துல 10 நிமிஷம் செலவு பண்ணி இந்த பரிகாரத்தை நீங்க பண்றதால இருள்ல இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும். இதுவரைக்கும் உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே கெட்ட சக்திகளோட தாக்கம் ரொம்ப கம்மியா இருக்குமா. உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல்கள் வேலையே செய்யாது. ஆக மொத்தத்துல நேர்மறை ஆற்றல்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல சக்தி வாய்ந்த இந்த 2 பொருட்களை வைத்து கடன் சுமை குறையணும், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், அதே மாதிரி சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே இருக்கவே கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த 2 பொருளையும் நெருப்புல போட்டு பாருங்க. கண்டிப்பா மிகப்பெரிய அதிசயம் நடக்கும். உங்க கடன் எல்லாம் தீர்ந்து உங்க பிரச்சனை எல்லாம் அந்த நெருப்போடு நெருப்பா பொசுங்கிடும். கடனை திருப்பி அடைக்கக்கூடிய முயற்சியில நீங்க சீக்கிரம் இறங்கி வெற்றி பெற முடியும். நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை உடையவங்க கண்டிப்பா இந்த ஒரு பரிகாரத்தை முயற்சி பண்ணி பாருங்க. அதே மாதிரி பௌர்ணமி தினத்துல, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் பண்றதும் சிறப்பு. தானங்கள்ல குறிப்பா பௌர்ணமி தினத்துல முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடிய நீங்க யாருக்காவது தானமா கொடுக்கலாம். அதே மாதிரி நெய், சுத்தமான பசு நெய்ய 2லிருந்து 3 நபர்களுக்கு நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் கோதுமை. கோதுமைய முழு தானியமாவோ, கோதுமை மாவாவோ கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு வாங்கி கொடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.